ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை கடையல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அந்தாண்ட சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கோம், இந்தாண்ட புளிச்சக்கீரைக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி புளிச்சக்கீரை கடையல் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் பண்ணுற மெத்தடும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புளிச்சக்கீரை அலசி வச்சுருக்கேன். எவ்வளோ கீரை இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? இங்கெல்லாம் புளிச்சக்கீரை அடிக்கடி கிடைக்கும், அதனால் நாங்கள் அடிக்கடி வாங்கி சமைப்போம். பட் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. புளிச்சக்கீரைக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோங்குரான்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்லாங்லன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புளிச்சக்கீரை பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா தான். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் தான் போடுவேன். நான் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. எதுக்கு இவ்வளோ வெங்காயம் தீத்துருவாங்க. அதனால் நான் கம்மியாக தான் வெங்காயம் போடுவேன். அடுத்தது தக்காளி வெட்டுறதை காமிக்கல. காஞ்ச மிளகாய் கிள்ளிக்கலாம். எங்கள் வீட்டில் காரெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்க. எனக்கும் காரம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். காரம் இல்லைன்னா அப்புறம் உப்பு இல்லை, சப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்னு சொல்லி குழம்பு ஏற்றிட்டுருவாங்க. அடுத்தது தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் வாங்க புளிச்சக்கீரை போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் புளிச்சக்கீரை ஃபுல்லாத்தையும் அதில் போட்டு அது வெந்ததுக்கப்புறம் தான் எடுத்து கடையணும். தாளிச்சதெல்லாம் கொட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி தான் வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து தாளிக்கலாம். வாங்க ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாறினதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கையில் நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகியிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதை எடுத்துகிட்டு போய் கடையலாம். எங்கள் அத்தை தண்ணி வடிகட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். என் பையன் அதுலேருந்து தக்காளி மட்டும் எடுத்து சாப்பிட்றான். அவங்க தக்காளி வெங்காயம் பைத்தியம் பச்சையாகவே எடுத்து சாப்பிடுவான். இந்த மாதிரி புளிச்சக்கீரை வடிக்கிற தண்ணியில் பித்தளை பாத்திரம் விலைக்கு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகும். அது முக்கி எடுத்திங்கனாலே போதும், மாறிடும் கலரு. சரி, தாளிச்சதை அந்த கீரையில் கொட்டிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு 4 தடவை ஒரு கருக்குன்னு போட்டு கடைஞ்சிருங்க நல்லா. நீங்கள் எப்படி கடைவீங்கன்னு தெரியல, மிக்சியில் ஓட்டிப்பீங்களான்னு தெரியல. மிக்சியில் ஒரு தடவை கடைஞ்சால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி தான் கடைவோம். பார்த்தீங்களா, மெஞ்சிருச்சு. அவ்வளோதான், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய். ஹாப்பி ஃபார் எவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.